ஹலோ buddies, வெல்கம் பேக் டு யுவர் சேனல். ஏலகிரி டவுன்லாம் சுற்றி பார்த்துட்டு ரிட்டர்ன் போகிறப்போ சரி ஓகே லன்ச் முடிச்சுட்டு போயிடலாம், சண்டே ஒரு நல்ல பிரியாணி சாப்பிட்டு போயிடலாம், இங்கே வந்து மெமரிக்குன்னு ஒரு பிரியாணி கடை தேடிட்டுருக்கோம். ஒரு வழியாக ஹோட்டல் கண்டுபிடிச்சி பிரியாணி சாப்பிட்லான்னு வந்துட்டோம். கண்டிப்பாக ஏலகிரி போனால் இந்த ஹோட்டலில் சாப்பிடாதீங்க. நான் ஏன் சாப்பிடக்கூடாது, அந்த ஹோட்டல் நேம் என்னன்னு வீடியோ லாஸ்ட்டில் வந்து ப்ரூஃபோடு சொல்கிறேன். பிரியாணி சாப்பிட்டு கிளம்பிட்டோம். ரிட்டர்ன் வரப்போ ஒரு பிளேஸில் மங்கி குட்டீஸ்லாம் இருந்தாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் பிஸ்கெட்லாம் போட்டுட்டு உண்மையிலே இங்கே தான் நாங்கள் வந்து ரிலாக்ஸாக ஃபன்னாக என்ஜாய் பண்ணோம். எனக்கு கல்லு முட்டாய் கூட வித்தியாசம் தெரியாது பாடை. அது தாண்டி போயிடும் அழகா.
அந்த பிளேஸ்லேருந்து கிளம்பி கீழே வந்துட்டோம் ஆல்மோஸ்ட்டு. இங்கே வந்து ஏலகிரி டவுன் வியூ பாயிண்ட் அப்படின்னு இருந்தது. இங்கே வந்து கார் ஸ்டாப் பண்ணிவிட்டு நாங்கள் வியூ பாயிண்ட்டு பார்த்துட்ருந்தோம். அப்போ சில ரவுடிசம்லாம் வந்தாங்க, கேங்கு. வந்துட்டு கொஞ்ச நேரம் இருந்த பிஸ்கெட்லாம் போட்டுட்டோம். பட் ஆனால் வந்து அது வந்து காருக்குள்ளே எதாவது வச்சுருப்பாங்க அப்படின்ட்டு காரை வந்து ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க கேங்கு. அவங்கள போக வைக்கிறதுக்குள்ளே நாங்கள் படாத பாடுபட்டோம். ரொம்ப ரவுடிசம்லாம் பண்ணிகிட்ருந்தாங்க. இங்கேருந்து வியூ பாயிண்ட்லாம் பார்த்துட்டு ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ரொம்ப டைம் ஆச்சு. அதுக்கப்புறம் குச்சி எடுத்து மிரட்டி தான் வந்து போக வச்சோம். இல்லாட்டி கடிச்சிரும்னு பயமாக இருந்தது வேறு. எனக்கு பார்க்குறவங்க தங்குவாங்க இவங்கள போய். பாய் பேபி. பிரியாணி சாப்பிட்ட உடனே தான் எனக்கு நான்வெஜ்ஜில் அது சேரலைன்னா உடனே ரியாக்ட் பண்ணிடும். ஆல்மோஸ்ட் இப்போ நாங்கள் ஏலகிரி டவுன் விட்டு கீழே வந்துட்டோம். அந்த பிரியாணி சாப்பிட்டு முடிச்சு வித்தின் 50 மினிட்ஸ்லேயே எனக்கு உண்மையாக அப்படி ஒரு ஸ்டமக் பெயின். எந்த ஒரு ரிலாக்ஸையும் என்னால் ஃபீல் பண்ணவே முடியல. நாங்கள் சாப்பிட்ட பிரியாணி கடை நேம் வந்து தினேஷ் பிரியாணி ஹோட்டல். 180 ரூபி பிரியாணி. குவான்டிட்டி ரொம்ப கம்மி. ஜஸ்ட்டு என்னமோ பொரியல் டேஸ்ட் பண்ணுறதுக்கு சாப்பிடுவோம்ல அந்த மாதிரி இருந்தது. சாப்பிட்டு முடிச்சு வித்தின் 50 மினிட்ஸில் எனக்கு அப்படி ஒரு ஸ்டமக் பெயின். உண்மையாக அந்த ஷாப் போனால் கண்டிப்பாக யாரும் சாப்பிடாதீங்க. வேஸ்ட் ஆஃப் டைமிங் அண்ட் மணி ரொம்ப ரொம்ப வேஸ்ட் ஆகிடும்.
ஆல்மோஸ்ட் நாங்கள் ஏலகிரியிலேருந்து 150 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி திருவண்ணாமலை அவுட்ரு வந்துட்டோம். இங்கே ஒரு தாபா இருக்கும். இங்கே வந்து எல்லாம் நான்வெஜ் ரெசிபி நல்லாயிருக்கும். ஹைவேல இருக்கும் இந்த தாபா. எப்பயுமே நாங்கள் வீக்கெண்ட் ஆனால் இங்கே வந்து சாப்பிட்டு போவோம். ஸோ இப்போ கிரேவி மட்டும் வாங்கிட்டு போயிட்டு வீட்டில் கொஞ்சம் தோசை மாவு இருந்தது. ஸோ தோசை மாவுக்கு வந்து கிரேவி போட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு வாங்கினாங்க. ஆனால் எனக்கு மட்டும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இன்னுமே வந்து அந்த ஸ்டொமக் பெயின் சரியாகவே இல்லை. ஸோ வந்து இங்கே தான் மெடிக்கலில் போயிட்டு டேப்லெட் வாங்கிட்டு வீட்டுக்கு போகணும். உண்மையாக அந்த ஹோட்டல் போனால் சாப்பிடாதீங்க. தினேஷ் ஹோட்டல் இந்த ஹோட்டல் நேமு. தாபாலேருந்து வந்து கிரேவி வாங்கிட்டு கொஞ்சம் தூரத்துலேயே வந்து இந்த நெல்லை கருப்பட்டி காஃபி இருக்கும். ஸோ எனக்கு மட்டும் நான் ஒரு கருப்பட்டி காஃபி மட்டும் குடிச்சிக்கிட்டேன். ஸோ அதுக்காக தான் இங்கே நிற்கிறோம். நான் முடிச்சுட்டு போகிறப்போ டேப்லெட் வாங்கிட்டு போகணும் கண்டிப்பாக. ரொம்ப ஸ்டொமக் பெயினாக இருந்தது.